students, இப்போ நம்ம 10th standard science portion தான் பார்க்க போறோம். So நம்ம இன்னைக்கு வந்து unit 13ல இருக்கிற structural organization of animals பத்தி பார்க்க போறோம். So the variety in nature and habits of animals is in the biosphere are quite amazing and interesting. What we see around us may be just few, but there are innumerable species living in this world. ஸோ நம்ம உலகத்துல நேச்சராகவே வர்றது ஹேபிட்டட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இந்த பயோஸ்பியர்ல வந்து எவ்வளோ இருக்கு, நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீஷிஸ் தான் நம்ம பார்ப்போம். லைக் வந்து நம்ம கண்ணுல தெரியுது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உயிரினங்கள் தான் நம்ம பார்ப்போம். பட் நம்மளுக்கு தெரியாமலே நிறைய உயிரினங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. You have learned in lower classes about the classification of animal kingdoms. நம்ம சின்ன கிளாஸ் என்ன படிச்சிருப்போம்? Classification of animal kingdoms பத்தி படிச்சிருப்போம். We will recall here that kingdom Animalia is divided into two groups, which is invertebrate and chordatas. ஸோ இங்கே நம்ம அதை திரும்பி ரீகால் பண்ண போகிறோம். லைக் கிங்டம் அனிமிலியாவில் வர ரெண்டு டாபிக் என்னது? இன்வெர்டிபிரேட் அண்ட் chordata. So these occurs, there occur a great diversity in the habit and habitat, structure, organization and mode of reproduction between the animals existing on the earth. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்சிட்டிஸ் இருக்கு. ஒன்று ஹேபிட்டேட்னா அது வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழும் அப்படின்றது, அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், அது உடல் அமைப்பு எப்படி இருக்கு, அப்புறம் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதை எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது பிட்வீன் அனிமல்ஸ் எக்ஸிஸ்டிங் நம்ம எர்த்ல இருக்கிற உயிரினங்களோட எப்படி எக்ஸிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. In this chapter, you will understand the structural morphology and anatomy of an invertebrate leech and vertebrate rabbit. So, யூஸ்வலி வந்து போன் இல்லாததை தான் நம்ம இன்வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லுவோம். போன் இருக்கிறத வெர்டிபிரேட் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் அமைப்பு ஆஃப் லைக் லீச் அண்ட் வெர்டிபிரேட். லீச்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு அட்டைப்பூச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில். ஸோ அதுதான் வந்து லீச் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்க ஸ்பீஷிஸ் அப்படி வச்சுக்கோங்க. நாட் லீச், பட் வந்து எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருக்கும். So the scientific name of the Indian cattle leech is Herodinaria granulosa, which belongs to the phylum Annelida. Annelids are metamerically segmented worms with well-developed organ system. So metamerically spherical na ரெண்டா பிரிக்கிற மாதிரி இருக்கிறது தான் metamerically spherical அப்படின்னு சொல்லுவாங்க. So scientific name of common rabbit is Octologus cuniculus. It is represented phylum Chordata and class Mammalia. Mammals occupy the highest group in the animal kingdom and shows advancement over the other groups of animals. They are warm-blooded and possess cover of hair on the body. Mammary glands in females is most streaky features of mammals. Let us know about a study about the morphology of leech and rabbit in detail. ஸோ நம்ம வந்து லைக் ரேபிட்டோட ஸ்பீஷிஸ் நேம், சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபைலம் கோர்டிட்டாவோட சேர்ந்தது. அண்ட் இது வந்து கிளாஸ் வந்து மேமல்ஸ். மேமல்ஸ் எப்பவுமே வந்து இட்ஸ் வார்ம் பிளட்டட், அண்ட் வார்ம் பிளட்டட்னால அது உடம்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? ஃபுல்லாக கவர்ட் வித் ஹேராக இருக்கும். ஸோ இதில் ஃபீமேல் ரீப்ரொடியூசஸ் பண்ணுறதுக்கு மெமரி கிளான்ஸ் வந்து ஃபீமேல்ஸ் இருக்கும், விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபீச்சர்ஸ் ஃபார் மேமல்ஸ்க்காக இந்த மெமரி கிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்து என்னென்னா morphology of leech and வந்து rabbitோட details தான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். So the Indian cattle leech, which is Hernodilus granulosus, which is phylum Annelida, class Hernodicumusia, order வந்து Glanthrodopterida and genus வந்து Herodinia, species வந்து Grammalosa. ஸோ வந்து ஒரு டாபிக் வந்து லீச் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டாக்ஸானமி பொசிஷன்ஸ் வந்து கம்பல்சரி எழுதணும். ஒரு ரீடர் ஆன்சர் எழுதுறதா இருந்தாலும் நீங்க வந்து இதை பத்தி கேட்டாலே நீங்க வந்து நீங்க வந்து என்ன கிளாஸ், அது என்ன ஜீனியஸ், என்ன ஆர்டர், என்ன ஸ்பீஷியஸ், என்ன ஃபைலம் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும், which is very very important. அண்ட் வந்து ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். ஸோ ஹெரண்டினா granulosus, which is Indian cattle leech, is found in India, Bangladesh, Pakistan, Myanmar and Sri Lanka. It lives in freshwater ponds, lakes, swamps and slow streams. They are ectoparasites and feeds on the bloods of fishes, frogs, cattle, and human. It is Sagnivorous, which is blood-sucking in nature. So, சொன்ன மாதிரி அட்டைப்பூச்சின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த அட்டைப்பூச்சி வந்து நம்ம கால் மேலே பட்டுச்சு நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை இழுத்துரும்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் திங். ஸோ இது வந்து வெறும் நம்ம மனுஷங்களை மட்டும் வந்து ரத்தம் இழுக்காது. லைக் மீனுங்க மேலே பட்டா கூட மீனுங்கலேருந்து இருக்க ரத்தம், ஃப்ராக் தவளை மேலே இருக்க கேட்டில் அப்படின்னு சொன்னால் நம்ம
மாடு மேலலாம் இருந்துச்சுன்னா அதோட ரத்தத்தையும் உரியும். ஸோ இது இஸ் வந்து வெரி டேஞ்சரஸ். நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை வந்து உரியக்கூடிய ஒரு உயிரினம் இது. ஓகேவா? Next one is external morphology. So external morphology பத்தி first பாத்தீங்கன்னா shape and size. So the body of the leech is soft, vermiform, elongated and segmented. It becomes a ribbon shape when extended and almost cylindrical when contracted. So leeches may grow to length of 35 meters. So வந்து பாத்தீங்கன்னா leech வந்து பார்க்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் and இது வந்து ரெண்டா நீங்க பிரிக்க முடியும். இது உடம்ப வந்து எக்ஸ்டெண்ட் நகரும் முதல்ல இது லைக் வந்து நம்ம இந்த ரப்பர் வச்சு குத்திட்டு நகரும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாடி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதோட பாடி வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அண்ட் இது வந்து ரெண்டா பிரிக்க முடியும். அண்ட் அகைன் என்ன சொல்றாங்கன்னா இது 35 meters வரைக்கும் இது வளர முடியும். கட் பண்ணும்போது சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னா சுருண்டிடும். இப்படி நம்ம இப்படி சுருண்டி போயிடும் அந்த மாதிரி அது. ஓகேவா? நெக்ஸ்ட் கலரேஷன். கலரேஷன் வந்து the dorsal surface is olive green in color and the ventral surface is orange yellow or orange red in color. So அது வந்து உள்பக்கம் பார்க்கும்போது லைக் டோர்சல் வந்து ஆலிவ் கலர் கிரீன் கலர்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து வைட்டல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ஆரஞ்சு எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சு ரெட் அந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன் வந்து metamerism is the segmentation of the body. The body of the leech is metamerically divided into 33 segments. ஸோ வந்து மெட்டாமெரிக்கல்னா அந்த ரிங்கா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒரு 33 செக்மெண்ட்ஸா அவங்களால பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் வந்து the segments are arranged one behind the other each, அதாவது ரிங் மாதிரி இருக்குல்ல பின்னாடி பின்னாடி இருக்குல்ல, ஸோ அதுதான் சொல்றாங்க. அண்ட் வந்து each segment is further superficially subdivided into rings of annually. ஸோ அது இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியா நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் ரிங்ஸ் மாதிரி இல்லைன்னா ரிங்ஸ் அது பேர் என்னன்னு சொல்றாங்க அனுலி அப்படின்னு சொல்றாங்க. A temporary xyletum is formed a segment of 9 to 11 which is meant to produce a cocoon during the breeding season. So அது குட்டி போடுறதுக்காக ப்ரீடிங் சீசனுக்கு அப்போ வந்து ஒரு 9 to இன்னும் அதிகமா வளரும், 9 to 10 சென்டிமீட்டர் அதிகமா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து receptors. Receptors வந்து on the dorsal side there are 5 parts of eyes, pairs of eyes on the first 5 segments. Each segment bears a number of sensory projections called as receptors. So receptors first 5 rings இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 ringsல வந்து கண்ணு இருக்கு. ஸோ எல்லா டைரக்ஷனும் சுற்றி ஒரு கண்ணை வந்து பார்க்கும். அண்ட் இது வந்து இது பேர் தான் சொல்றாங்க receptors அப்படின்னு சொல்றாங்க. Annular receptors are located in each annulus and segmental receptors are located at the first annulus. ஸோ வந்து annulus பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இருக்கு. பட் வந்து ஸோ இந்த ஐஸ் இது சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் ஃபர்ஸ்ட் 5ல இருக்கிறது தான் அந்த ஐஸ். ஸோ annulus எல்லாம் இருக்கும் பட் செக்மெண்ட் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வந்து it is சொன்ன மாதிரி டோர்சல் வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் பக்கமா இருக்கிறது வந்து டோர்சல் வியூ அண்ட் வந்து வென்ட்ரல் வியூ பாத்தீங்கன்னா அடியில இதோட வியூ. ஸோ மேல பக்கம் கிரீன் கலர்ல இருக்கும், அடியில பக்கம் லைக் ஆரஞ்சு கலர்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சக்கர்ஸ். ஸோ லீச் ஹேஸ் 2 suckers. The suckers located at the anterior end is called as anterior sucker or oral sucker, which is vital position occupying the first 5 segments. The posterior sucker is formed by the fusion of the last 7 segments. The anterior suckers helps in feeding, while both the suckers help the attachment of locomotion. So the attachment of locomotion பாத்தீங்கன்னா இங்க வாயில் பக்கமா இருக்கு பாத்தீங்களா இந்த சக்கர்ஸ், இதுதான் வந்து ஒரு சக்கர் அண்ட் இது வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அண்ட் இது இங்க அடியில இது வந்து ஒரு போஸ்டீரியர் சக்கர் which is ventral பொசிஷன்ல இருக்கும். அண்ட் இது வந்து லோகோமோட்டிவா நகர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Next, external aperture like mouth. It is located in the middle of the anterior suckers. ஸோ பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அடிப்பகுதியில் நடுவில் தான் இந்த வாய் பகுதியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆனஸ். Anus is a small aperture that opens in the mid-dorsal side of 26th segment. So 26th segmentல இந்த anus வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Next வந்து Nephrodorpus, which is Nephidia, opens the exterior of 17th pair of anteropods with their lies vertically on the large annulus of each 6 to கணக்கு இருக்கு 6 to 22 செக்மெண்ட்ஸ்ல வந்து இந்த இது வந்து நெஃபோலாஸ்ன்றது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து male genital pores. It is a mid-ventral opening situated between the second and third annulus of 10 segments. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸ் அந்த எந்தெந்த செக்மெண்ட்ஸ்ல வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Next, female genital pores lies between mid-ventrally between second and third. So second, third, 11th segment. இது 10th male வந்து 10th segment
செக்மெண்ட்ல இருக்கும் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து 11 செக்மெண்ட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.